வணக்கம் சார். வணக்கம் சார். 2 முக்கியமான நபர்களுடைய திரைப்படங்கள். ஒன்று நம்ம தலைவருது, பேட்டப்படம் நீ காலைல பார்த்தோம். ஆமாம். அடுத்து தலை அஜித் அவருடைய விஸ்வாசம் படம். ஸோ பொங்கல் பண்டிகை இதை விட தமிழகம் வந்து மிக சிறப்பாக கொண்டாடுறதுக்கான ஒரு தருணம் கிடைக்காது நம்புறேன். ஆமாம். பேட்டை இன்னைக்கு காலையில் பார்த்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டோம். விஸ்வாசம் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கு முன்னாடி அஜித் ரசிகர்கள் மேலேயோ இல்லை அஜித் மேலேயோ ஒரு கேஸ் போடலான்னு இருக்கேன். அஜித் மேலே ஏன் சார் போடணும்? அவர் முந்தி கூட ரசிகர்கள் எல்லாம் கண்டிச்சாரு சார். அஜித் நீங்கள் ரசிகர்கள் வேற நம்ம கண்டிக்கலாம். ஏன்னா அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய இந்த விசில் சத்தம் ரஜினி படம் பார்த்த ஒரு எஃபெக்டை கொடுத்தது இன்னைக்கு. அதுவும் மலேசியாவில் எப்படின்னா, தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு சுகானுபவம் தான் அது. நான் சும்மா மாற்றி சொல்கிறேன் உங்ககிட்ட. நல்ல ஒரு சுகானுபவம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பரபரப்போடி ஒரு பயங்கர ஒரு எந்துவாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்க மத்தியில் உட்காந்து படம் பார்க்குறது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு தெரியுமா? விஸ்வாசம் எப்படி சார் இருக்கு? சரி, எல்லாம் நடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வராங்க. மக்கள் ஒரு ஆதரவு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மிகச்சில நடிகர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுல அஜித் ஒரு முக்கியமான நடிகர். இன்னைக்கு ஒரு மினிமம் கேரண்டி நடிகர் அவர் நம்பி படம் போடலாம் அப்படின்னு. ஆனா கொஞ்ச காலமாவே நீங்க அவரை கவனிச்சு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு நிர்பந்தம்னு சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கே தெரியும், விஜய் படங்கள் வரும்போதெல்லாம் சர்ச்சையாகுது. சர்ச்சையாகுது. இவருக்கும் அரசியல் வேண்டாம், இல்ல நம்ம ரிஸ்கான கதைகள் எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நம்பகமான அந்த சிவாவை வச்சு ஒரு கொஞ்சம் படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. 4வது படம். ஆமா, 4வது படம். அது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா, அவர் ரிஸ்கான கதைகளை எடுக்க விரும்பவில்லை. ஏதோ நம்ம சிவாவை வச்சு ஒரு 4 படங்கள் கொஞ்சம் ஜாலியா ஒரு என்டர்டெயின்ல எல்லா ஃபீலிங்கும் கலந்து கொடுக்குற மாதிரி ஒரு படங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கதைகளுக்கு ரிஸ்க் எடுக்காம இருக்கிற கதைகளை கொஞ்சம் நல்ல அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொண்டு போறார். அல்ல சிவாவும் ஒரு வெறி பிடிச்ச அஜித் ரசிகர். அவரெல்லாம் அப்படி அவரை எப்படி காட்டினா ரசிகர்களுக்கு பிடிக்கும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இல்ல இன்ச்சு போய் இன்ச்சு அந்த படங்களை கடந்த படங்கள் மாதிரி இதையும் அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரியே கொடுத்துருக்கிறார். படம் வழக்கமா அவங்க ரசிகர்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு நல்லா இருக்கு சார். இந்த படத்தை பற்றின விஸ்வாசம் படத்தை பற்றின ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்கம். உங்களுக்கே தெரியும், சமூக வலைத்தளங்கள் அதான் ட்ரெண்டிங்லேயே இருந்துச்சு. ட்ரெய்லர், சாங்ஸு, அதுவும் வந்து அடிச்சு தூக்கு, போட்டு தாக்கு, இந்த மாதிரியான வார்த்தைகள் வச்சுருக்கிற பாட்டுகளும் நல்லா வரவேற்பு. பட் இந்த படத்துடைய கதை அஜித் இது வரைக்கும் நடித்திராத ஒரு கதைக்களம்னு தான் கேள்விப்பட்டோம். பட் படத்தை பார்த்த பிறகு அப்படி ஒன்றும் ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை. ஏதோ ஒரு படத்தில் வந்து ரஜினி வந்து ஸ்ரீதேவியை பிரிஞ்சிருப்பாரு, அந்த மாதிரி இவங்க ஒரு சில காலமாக பிரிஞ்சிருக்காங்கிறது மட்டும்தான் ஒரு இல்ல. இந்த படங்களை கவனிச்சு பாத்தீங்கன்னாலே ஈஸியாவே உங்களுக்கு சொல்ல தெரியுது. இப்ப கதை என்னன்னு உங்களுக்கு தெரியாதது இல்ல. அவரு நயன்தாராவை லவ் பண்ணி கல்யாணம், இவர் கிராமத்துல ஒரு அல்ட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறார், நயன்தாராவை கல்யாணம் பண்றார். அப்புறம் அடித்தடிகளால பாதிக்கப்பட்ட நயன்தாரா தனியா போறாங்க. 10 வருஷம் கழிச்சு போறாரு. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆபத்துங்கிறதுனால அந்த பிள்ளையும் காப்பாத்தி அந்த குடும்பத்தையும் காப்பாத்தி குடும்பம் ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு கதையை காமெடி, காதல், சென்டிமெண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், என்னை அறிந்தால் படத்தோட சாயல் உள்ள இருக்குது. என்னை அறிந்தால் படம் சாயல், வீரம் படத்தோட சாயல், பழைய படங்களோட எல்லா சாயலுமே அஜித் படங்கள் எடுத்து கலந்து கட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதான் ட்ரெண்ட். இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இவர் எப்படி இதுல நம்ம அஜித் எந்த சென்டிமெண்ட் எடுத்திருக்கிறாருன்னா, ஒரு படத்துல வேதாளம் படத்துல தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சிருந்தார், வீரம் படத்துல தம்பி சென்டிமெண்ட் வச்சிருந்தார். இப்ப இந்த படத்துல என்ன வச்சிருக்கிறாருன்னா, குழந்தை, அப்பா மகன், அப்பாவுக்கு மகளுக்கு உள்ள பாசத்தை வச்சிருக்கிறார். இப்படி நிறைய பாசங்கள் இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட சென்டிமெண்ட்கள் இருக்காங்களே விஜய். அவர்கிட்ட இன்னும் நிறைய கதைகள் அஜித்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். தெரியல என்ன ஆசைப்பட்டாரு தெரியல. இதுவரை பாக்குறாரு, அஜித்துக்கு ஒரு பெரிய மீசை வச்சு பாத்துருக்காரு. அஜித் இவ்வளவு பெரிய மீசை வச்சு யாரும் பார்த்தது இல்ல. அதனாலதான் என்னமோ படம் ஃபுல்லா அந்த மீசையை அஜித் தடவி மீசையிலையும் அந்த ஒயிட் ஹேர்லயும் வந்து ஒரு புதுமை என்னன்னா, தைரியமா வயசை சொல்லிட்டாரு. அந்த கதைக்கு ஏத்த மாதிரி இருக்காரு. 47 வயசுக்கு அவர் கரெக்டா இருக்கிறார். அதனால அவர் ரசிகர்களுக்கு வித்தியாசமா ஒரு அஜித்தை காட்டணும், கெத்தா காட்டணுங்கிறதுனால அந்த மீசை புதுசா மீசையெல்லாம் வச்சு அவரை கெத்தா இறக்கி இருக்காங்க. ஆனா அஜித் அதுக்கு ஈடு கொடுக்குறாரு. அந்த நட, அந்த பிசிக் வந்து எப்போதுமே ஒரு அந்த நடையும் அந்த நடிப்பு, அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற நடிப்பு அவரு நல்லா கொடுத்துருக்காரு. ஆனா நல்ல கதைக்கு ஏற்ற மாதிரி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு சார். நல்ல ட்ரை பண்ணிருக்காரு. தேனி லாங்குவேஜ் எல்லாம் பேச ட்ரை பண்ணிருக்காரு. அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா, அந்த ஆரம்ப கட்ட காட்சிகள்லாம் அவருடைய நடிப்புல கொஞ்சம் ஒரு வித்தியாசமா ஒரு நகைச்சுவை உணர்வோட ஒரு இளமையா நடிச்சிருக்காரு. நல்ல கதைக்கு நல்லா பொருந்தி நடிச்சிருக்காரு. இந்த கிராமத்து அந்த தேனி மாவட்டத்து ஆட்கள் மாதிரி அவர் ஸ்லாங் எல்லாம் மாத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறார். படத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், நயன்தாரா ஒரு பொறுப்பான அம்மா, பாசமான அம்மாவுக்கு ஒரு கனமான வேடம் அந்த அம்மா நல்லா பண்ணிருக்காங்க. நயன்தாரா உண்மையிலே அவங்க வந்து பொருத்தமான ஆளு. அந்த வேடத்துக்கு அட்டகாசமா பண்ணிருக்காங்க. இதுல இன்னும் பாருங்க, அவங்க வந்து அதே அந்த ஒரு மெருகு குலையாம அதே அந்த ஒரு ரொம்ப இன்னும் போக போக அழகாயிட்டே இருக்காங்க. ஆமா சார், அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஒரு 15 வருஷமா கண்டிப்பா இன்னும் 15 வருஷம் இருப்பாங்க. அஜித் கூட ஒரு பில்லாங்கிற ஒரு படம் வந்து 6 வருஷத்துக்கு மேல இருக்காரு. திரும்ப வரும்போது அதே மாதிரி வந்து இருக்கிறாங்க. ஆமா, அவங்க ஒரு பிரமாதமான நடிகை, நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல யோகி பாபு மாதிரி நல்ல காமெடியன்ஸ் இருக்காங்க. யோகி பாபு இன்னும் கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாம். அவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அவரை வச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல அவரை கூட்டிட்டு வரல.
நல்ல ஒரு, அதாவது எப்படி சொல்றது, ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான படம் சார். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பட் வில்லத்தனம் பண்றதுக்கு வந்து ஒரு சரியான நபர் கிடைக்கலையா தெரியல. ஏன்னா ஜெகபதி பாபு வந்து போட்டிருக்காங்க. அவரு ஒரு சில பேர் பாத்தீங்களா, ஒரு 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 சீரீஸ் ஆஃப் படங்கள் வரும்போது எல்லா படங்களையும் ஒரே முகமே தென்படுது. அதனால ஒரு இதுல நல்லவரா அடிக்கிறாரு. அந்த மயம் கோபி போனதுல ஒரு இன்ஸ்பெக்டரா வந்தாரு அடங்கமூர்ல, இதுல வந்து ஒரு அடியாரா வராரு. அது வந்து திருப்பி நம்மளால டக்குன்னு பொருந்தி பார்க்க முடியல. ஓகே, அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இல்ல அந்த கதைக்கு அவங்க என்ன எப்படி ஒரு வில்லன் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு வில்லன் இல்ல, வச்சிருக்காங்க. அது கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. வில்லன் கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் கனமா இருந்திருக்கலாம். வில்லன் கதாபாத்திரமும் இன்னும் கொஞ்சம் கனமா இருந்திருக்கணும். அந்த அந்த விரோதம் வர்ற காரணங்களும் இன்னும் கொஞ்சம் கனமா இருந்திருக்கணும். ஒரு சின்ன பிள்ளைங்க சண்டை, அதுல அவங்க அப்பா வந்து கொலவெறியோட அழியறாருங்கிறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமா வேற மாதிரி எப்படியா சொல்லி அந்த எபிசோட முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். அது கொஞ்சம் என்ன கொஞ்சம் அழுத்தமா சொல்லி இருந்திருக்கு. அவங்க அது ரொம்ப லைட்டா கதையோட ஒட்டாத மாதிரி போகுது. சின்ன பிள்ளை சண்டைக்கு எல்லாம் வருவாரு அப்படிங்கிற மாதிரி போகுது. வில்லன் வந்து இன்டர்வல்ல தான் கொண்டு வரீங்க. இன்டர்வல்ல தான் கொண்டு வராங்க. இல்ல அது கதைக்கு கொண்டு வந்தது கரெக்ட் தான். கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுத்துருக்கு. அந்த அழுத்தங்கள் கொடுக்கல அப்படிங்கறதுனால அந்த கடைசியில கொஞ்சம் அது ஒட்டியும் ஒட்டாம போகுது. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சுங்களா சார், 1000 சொல்லுங்க, தலை தான். அதுவும் அந்த சாங்ஸுக்கெல்லாம் அவர் போடுற ஸ்டெப் இருக்கு பாருங்க. அப்புறம் தனி ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க ரசிகர்கள். அந்த விசில் சத்தம், அந்த தியேட்டர்ல டான்ஸ் ஆடுறது, மலேசியால சத்தியமா இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் பார்த்தது. நீங்க அவருக்கு தலைங்கிற பட்டம் வாங்கி கொடுத்ததே அது என்ன படம், அட்டகாசம் படம் தானே வாங்கி கொடுத்து, தூத்துக்குடி முருகனி வருவாரு. அதே மாதிரி இப்பவும் இருக்கிறாரு. அதே மெயின்டைன் பண்றாரு. அந்த கெத்து அப்படி வருது இல்ல. அதுவும் அவர் யாரும் தள்ளி கூட மாட்டாங்க. இல்ல, ரீ ரெக்கார்டிங் அண்ட் சாங்ஸ் எல்லாமே மக்களமா இருக்கு. டீமன் முதல் தடவையா வந்து அஜித் படத்துக்கு பண்ணிருக்காரு. ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே. அண்ட் இது சண்டை பயிற்சியும் அதுவும் நல்லா இருக்கு. அது ஒரு காட்சியில வந்து அப்படி தூக்கி வீசுறாரு பாருங்க. ஆமா, அதுல நீங்க படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன இருந்தாலும் இதே சின்ன பொண்ணு தான் அவர் கூட விஜயகுமார் கூட மகளா நடிச்சது. இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அந்த படத்துல ஃபைட் பண்ணுவார். இப்ப அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து ஒரு 12 வயசு குழந்தை மாதிரி வந்து, அது ஒரு 10-12 வயசு குழந்தை மாதிரி வந்து அதே மாதிரி நடிச்சிருக்குது. ஆனா அந்த குழந்தை நல்லா நடிச்சிருக்கு சார். இல்ல, அதாவது எனக்கு அந்த குழந்தைய பார்த்தோம்னா ஜோதிகா வந்து திரும்ப ஒரு சின்ன ஒரு குழந்தைய வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாம் செஞ்சுட்டு எப்போ வந்தீங்க, அது நயன்தாரா விசாரிக்கிற ஒரு காட்சியில அஜித்தையும் அந்த பொண்ணையும் அதானே 2 பேரும் சேர்ந்து பண்றது அமக்கலமா இருக்கு. அது இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் சார். இப்போ அது என்ன இருந்தாலும் உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு தாமரை ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. இப்ப அதே தாமரை இந்த படத்துக்கு கண்ணான கண்ணேனி பாட்டு எழுதியிருக்காங்க. அற்புதமான பாட்டு சார். நல்ல மெலோடி. அந்த மெலோடி, அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உருக்கமான ஒரு பாட்டு சார். உண்மையில அந்த அம்மாவை நம்ம இந்த இடத்துல சொல்லணும். அந்த 2 பாட்டுகளும் என்ன அழகா எழுதியிருக்காங்க பாத்தீங்களா. நல்ல மியூசிக் நல்லா அழகா பொருந்திது. அது அந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு ஒரு இதமான ஒரு ஃபீலை கொடுத்தது. இதமான ஒரு ஃபீல். ஏற்கனவே முழுக்க அடிதடி படம் முழுக்க. ஆமா, அதுல அப்பப்போ வந்து இந்த அஜித் சம்பந்தப்பட்ட நகைச்சுவையும் இந்த மாதிரி பாடல்களும் தான் வந்து ஒரு மென்மையான ஒரு உணர்வு தருது. ஆமா. அண்ட் அஜித் ரசிகர்களுக்கு உண்மையில கொண்டாட வேண்டிய படம் சார். ஏன்னா அவங்க அஜித்துக்கு என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஆமா, அது என்னமோ தெரியல சார். காலையில ஒரு படம் பார்த்தா அதுலயும் ரஜினி பெரிய மீசை வச்சிருக்கிறார். இங்க ஒரு படம் பார்த்தா இதுலயும் அஜித் குமார் பெரிய மீசை வச்சிருக்கிறார். பேட்ட ரஜினி ரசிகர்கள் 100% வந்து திருப்திப்படுத்திருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி விஸ்வாசம் அஜித் ரசிகர்களை வந்து ஒரு 100% இல்லைன்னா ஒரு 90%, 95% திருப்திப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க சார். அது நம்ம அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பேட்டங்கிறது ரஜினி ரசிகர்கள் அது ஸ்கிட் ஆயிட்டு சார். ஒரே நாளையில் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க சார். பல வருடங்களுக்கு பிறகு ரஜினி மீண்டும் வந்திருக்காரு. பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சுட்டு சார். அதனால எல்லாருமே பெரிய பெரிய பத்திரிகைகள்லாம் சூப்பரா எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அந்த படம் கிட்டு. ஆனா அதுக்கும் இந்த படத்துக்கு நீங்க கம்பேர் வச்சீங்கன்னா அப்படி வைக்கிறதே முதல்ல தப்பு சார். ஏன்னா ரஜினி ரசிகர்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணு வேற, அஜித் ரசிகர்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணு வேற. ஆனா இந்த படம் நம்ம உறுதியா சொல்லலாம், அஜித் ரசிகர்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து ஒரு 100% அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணும் சார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உண்மையில அதை நம்ம ஒத்துக்கணும். அவர் 5வது படமா எடுத்தாரோ 4வது படமா எடுத்தாரோ, ஆனா ஒரு நல்ல ஒரு அந்த ரசிகர்களுக்கு ஏத்த படமா அதை உருவாக்கி கொடுத்துருக்கு. இப்போ போற பக்கம் பார்த்தா நீங்க சொல்றத பார்த்தா அடுத்த படமும் சிவாவுக்கு தான் சொல்லுங்க. அதான் சொன்னல சார். இப்போ அண்ணன் தம்பி சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், இது அப்பா மகா சென்டிமெண்ட்ல வந்திருக்கு. நாளைக்கு என்ன சென்டிமெண்ட், ஏதோ ஒரு சென்டிமெண்ட் எடுத்து அஜித் குமார் கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அஜித்தோட மீசா நீங்க சொன்ன பிறகு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுல பாத்தீங்களா பேட்ட படத்துலயும் வந்து அவர் ஒரு பெரிய மீசா, அது ஒரு பெரிய ட்ரெண்ட். அதே மாதிரி இந்த வில்லன் கோஷ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா எல்லா படத்துலயும் திடீர்னு இங்கேயே இவ்வளவு ஒரு தாடி வச்சுட்டு வரானுங்க. ஒரு 5 குண்டர்கள் அப்படி வர்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 மொட்டை. அதாவது எம்ஜிஆர் காலத்துல வந்து மருவோட ஒருத்தன், இங்க ஒரு பெல்ட் எல்லாம் போட்டா அந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்ட் வந்து கோரம்பாக்கல செட் ஆகுது. பட் ஆனா பயமுறுத்துறாங்க. அதை ஒத்துக்கணும். நமக்கு சில்லுன்னு இருக்கிற ஒரு ஃபீல் நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது சில ஆக்சிடென்டா நடந்ததா இல்ல இவங்க பிளான் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல. 2 பேருமே பெரிய மீசை வச்சிருக்காங்க. 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஒரே நல்ல படத்தை ரிலீஸ் பண்றாங்க. தலைவர் முதல்ல வந்து இணக்கமா இருந்தாங்க, அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டாங்க ரசிகர்கள். ஆமா, அது இவங்களுக்குள்ள அந்த போட்டி இல்லைன்றது நமக்கு தெரியும்.
அவரு ரஜினிங்கிற இடம் வேற, அஜித்துங்கிற இடம் வேற. என்ன இருந்தாலும் ரஜினிக்குள்ள மாசு வேற இல்ல சார். சில லாஜிக்கான ஓட்டைகள் இருக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பொதுவா இந்த முதல் காட்சியில பாத்தீங்கன்னா கோவில் திருவிழா நடத்துறதை பத்தி பேசுவாங்க. அதுல வந்து ஓஏகே சுந்தர் வந்து தண்ணி எடுத்து கொடுப்பாரு, அவர் பயப்படுவாரு. ஆமா. பிளாஷ்பேக் பாக்குறபோது பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னதான் இவரையும் குழந்தையும் சேர்ந்தே கொலை செய்யறதுக்கு ஓஏகே சுந்தர் குரூப் வரும். ஆமா. அப்ப எப்படி அஜித் விட்டு வச்சாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா தன் மகளை வந்து பிரிஞ்சு 10 வருஷமா இருக்காரு, ஏங்கிற எல்லாம் குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறவரு மகளையும் தண்ணியை வெட்ட வந்த ஒரு ஆளை எப்படி மன்னிச்சு விட்டாருன்னு தெரியலையே. இந்த மாதிரி இருக்கு, பட் இதெல்லாம் பார்க்க கூடாது. நீங்களே பல முறை சொல்லி அது நம்ம சொல்ற மாதிரி நீங்க அதுல ஏகப்பட்ட லாஜிக் ஓட்டைகள் உண்டு சார். அவங்க வராங்க, அந்த மெடிக்கல் கேம்ப் எல்லாம் ரைஸ் மில்குள்ளே வைக்கிறாங்க. ரைஸ் மில்குள்ள வைக்க முடியுமா? அந்த தூசிக்குள்ள நீங்க வைக்க முடியுமா? இதெல்லாம் அப்படி சின்ன சின்ன ஓட்டைகள் நிறைய இருக்கு. அவங்க எங்க அதெல்லாம் நம்ம அதாவது சொல்றல லாஜிக்கே பார்க்காம நீங்க ஒரு படத்தை அதாவது அஜித் ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்தாங்க. நயன்தாரா வந்து அஜித் வீட்டுக்குள்ள வந்த பிறகு ஆமா அவங்க மனசை தோற சம்பவம் எதுவுமே நடந்த மாதிரி இல்ல. நல்லா சாப்பிட்டாங்க, தூங்குறாங்க, இந்த மாதிரி காமிச்சிட்டு உங்க குடும்பத்தை பார்த்து நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அதுவும் அவங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி. இந்த மாதிரி இவ்வளவு அழகா இருக்கிற ஒரு ஹீரோயின் கிடைப்பாங்கன்னு சொன்னா ஆமா யாருதான் லவ் பண்ண மாட்டாங்க. இருக்கிறவன் சும்மா இருக்கிறவனையும் தூண்டி விடுற மாதிரி ஒரு சீன் வச்சாங்க. அது வந்து அவங்க என்ன அந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட பிளஸ் பாயிண்ட் வந்து செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃபுக்காக முதல்ல போக கூடாது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ சும்மா அவங்க ஏதோ சில விஷயங்களை கொஞ்சம் வேகமா பண்ற மாதிரி காட்டிட்டு அப்படியே செகண்ட் ஹாஃபுக்கு ஓடி வந்திருக்காங்க. இந்த விஷயத்துல நான் வந்து எதிர்க்கிறேன் சிவாவை. மனசுல ஒரு ஏக்கத்தை தூண்டி விட்டீங்களா? எப்படி அஜித் சொல்ற அழகா இல்லைன்னு சொல்றாரு, அப்புறமா கூட லவ் பண்றாங்க, திருமணத்துல முடிய சொன்னா எல்லாரும் அந்த ஆசை வந்துடும். ஓகே, மொத்தத்துல வந்து ஒரு கன்க்ளூடிங் பார்ட் 2 வரியில சொல்லுங்க சார். இந்த விசுவாசம் வந்து அவரு சிறு நம்ம சிவா வந்து விசுவாசமா ஒரு படம் எடுத்திருக்கிறார் சார். மேபி இது ஒரு அந்த சீரியல் சிவா சீரியலோட எண்டிங் படமா இருக்கலாம். என்னோட விசுவாசத்துக்கு அஜித் விசுவாசத்துக்கு இந்த படம் காணிக்க பண்ணிருக்கிறார். இது அஜித் தரப்பு ரசிகர் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறது. கண்டிப்பா அஜித்துக்கு பெண் ரசிகர்கள் ஏராளம் உண்டு. அது நீங்க ஒரு நாள் நம்ம அவருக்குள்ள பிளஸ் பாயிண்ட் பெண் ரசிகர்கள் தான். பெண் ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி அவரு ஸ்டைலா நடக்கிறார், ஸ்டைலா சிரிக்கிறார், கெத்தா இருக்கிறார். அதுவும் இள வயசு ரஜித் கருப்பு முடியோட நல்லா டையல் எல்லாம் காட்டுறாங்க. டையோட அப்படி 2 கிட்டப்லயுமே அவர் நல்லா இருக்கிறார். அதனால எல்லாருக்குமே எல்லா தரப்புக்குமே அந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும் சார். சோ எல்லா தரப்பு மக்களையும், அதாவது ஒரே படத்துல காதல், சண்டை, குழந்தை பாசம், சென்டிமெண்ட், அப்பா சென்டிமெண்ட் எல்லாம் சேர்த்து எடுத்து கடைசியில் அந்த உமர் கய்யாமோட வரி என்ன வரி, குழந்தைகள் நம்மால் வந்தவர்கள் அல்ல, குழந்தைகள் நம் மூலமாக வந்திருக்கலாம், நமக்காக வந்தவர்கள் அல்லங்கிறது ஒரு பெரிய 18 வயதுக்குள்ள ஒரு குழந்தை இருந்தா அது உமர் கய்யாமோட அந்த வார்த்தைகளை எடுத்து உள்ள போட்டு எப்படியோ குழந்தைகளை கொடுமைப்படுத்தாதுன்னு ஒரு மெசேஜையும் சொல்லி நல்ல கருத்து சொல்லணும். ஆமா கடைசியில சொல்லி எடுத்து படத்தை நல்லபடியா முடிச்சிருக்காங்க. ஏட்ட படத்தை காலைல சொன்னீங்க, அது வந்து ஒரு திருவிழா. ஆமா அது மாதிரி விசுவாசம் என்ன? விசுவாசம் அவங்களுக்கு ஒரு பொங்கல். திருவிழா பொங்கல். இவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஜல்லிக்கட்டு காளையை பார்த்த மாதிரி இருக்கு. அஜித்குமாரை பார்க்கும்போது அந்த ஜல்லிக்கட்டுகள் நடந்த மாதிரி அஜித்குமாரை பார்த்தோம் ஒரு ஃபீல் வருதா இல்லையா? தேட்டர்ல நீங்க பாத்தீங்கல்ல, அப்ப பேட்ட திருவிழா, விசுவாசம் ஜல்லிக்கட்டு அப்படிதான் அட்டகாசமா போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணி எங்க அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.